அல்ஃபா கிரேஸ் ஏஜி சர்ச் பிரசன்ஸ். மூன்றாவது தேவனுடைய ஆலயத்தின் வெளிப்பாடு பெற்ற தேவ மனிதன் 1 நாளாகமம் 28:10. கிங் சாலமோன் தாலமோன் ராஜாவுக்கு தேவன் அந்த தரிசனத்தை கொடுக்கிறார். 1 நாள் 28:10 ஆலயத்தை கட்டுவதற்கு உன்னை தெரிந்து கொண்டார். பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். இதற்கு முன்னதாகவே இவருடைய தகப்பனாகிய தாவீதை தெரிந்து கொண்டார். சங்கீதம் 27:4 கடைசி வரி, சங்கீதம் 23 கடைசி வசனங்களிலே தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். Psalms 27:4 நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். எத்தனை பேர் சொல்ல முடிந்தாலும் கைவித்தி ஒரு முறை சொல்லி பார்க்கலாமா? என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் உம்முடைய ஆலயத்தில் வருவதற்கு கிருபை தாங்கப்பா. இங்கே வந்து நான் இளைப்பாரி உம்முடைய மகிமை பார்க்க, இங்கே வந்து நாமே ஆராதிக்க, இங்கே வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அருள் புரிவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வர்றதுக்கும் ஜெபம் பண்ணணுங்க. என் ஆலயத்துக்கு கொண்டு போங்கப்பா, இந்த ஆலயத்தில் கொண்டு போய் நான் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு பின்னால் என்ன பயன்படுத்துங்கப்பா. என் குடும்பம் உம்முடைய நாமத்துக்கு மகிமையா இருக்கணும்னு சொன்னா தேவன் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் குடும்பங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்துவார், உங்கள் பொருளாதாரத்தை கர்த்தர் பயன்படுத்துவார். தேவனுடைய ஆலயத்துக்கு உன் வாகனத்தை பயன்படுத்துவார், உன் பொருளை பயன்படுத்துவார். நீயே நேரடியாக ஒன்றை செய்யாவிட்டாலும் உன்னை பயன்படுத்துவார். கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து பயன்பட விரும்பினால் கைதட்டி ஆர்ப்பரிங்க. இவளை சொல்லி கைதட்டாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப பாக்கியவான் தான். God revealed the secret about the temple of God to Jacob. God revealed the temple of God about Moses. God revealed the secret about the temple of God to David, then Solomon. இப்படி ஆண்டவர் அவர்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தி இன்றைக்கு கிருபையா நமக்கு இந்த பட்டணத்தில் ஆலயத்தை கொண்டு வந்து நம்மையும் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. உங்களை யார் தான் கொண்டு வந்தா? அப்படி நீங்கள் போனாலும் நீங்களே தான் போவீங்க, அப்படி தானே? ஏன்னா உங்களை கொண்டு வந்தது யார்? கர்த்தர். சில சொல்லுவாங்க, நான் ரொம்ப நாள் சர்ச்சுக்கு வராமல் இருக்கேன், இவர் வந்து என்ன செய்யவில்லை, என்ன பார்க்கவே இல்லைம்மா. நீங்கள் சொல்லுங்களேன், நான் கூப்பிட்டுட்டு வந்து உங்களை உட்கார வச்சு இருங்க அப்படின்னு சொன்னடா, நான் விசுவாசிக்கிறீங்க வர்றவங்க அத்தனை பேரும் யார் தான் கூட்டிகிட்டு வரணும்? இந்த மாதிரி போய் கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிற சபையெல்லாம் அந்த மாதிரி ஊழியமும் நிற்காது. யார் கொண்டு வரணும்? இதே மாதிரி தான் நான் அந்த சபையை மட்டும் சொன்னது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கூட ஒரு நல்ல மணவாட்டியை கர்த்தர் கொண்டு வரணும். நீ இழுத்துட்டு வந்து நிற்காது. தெரியுமா உனக்கு? நீயே பார்த்து பறித்து கொண்டாடி நிற்காது, தங்காது. யார் கொண்டு வந்தால் தங்குங்க. இதான் ரகசியம், வேற ஒன்றும் கிடையாது. ஒரு வேலை கூட சரி, ஒரு பணம் கூட சரி, ஒரு ஆசிரியர், எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தர் கொண்டு வரணும்னா மட்டும் என் கூட சேர்ந்து கை வைத்துங்க. அந்நிய பாஷைகளை பேச முடிஞ்ச கைவிதி சோதரம் பண்ணி ஒரு பட்டணத்துக்கு உன்னை தேவனை கொண்டு வருவார். ஒரு வேலைக்கு தேவனை அவனை அழைத்து கொண்டு வருவார். உன் தொழிலுக்கு ஆசீர்வாதத்துக்கு ஒரு ஆளை அழைத்து கொண்டு வருவார். உன் கம்பெனிக்கு ஆட்களை கொண்டு வருவார். உனக்கு என்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் அவரை கொண்டு வர. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஆர்ப்பரித்து God will bring. அவர் சொல்றார், நான் கொண்டு வருவேன். நான் கொண்டு வருகிற இடத்துக்கு நானும் வருவேன். I will come. நானும் வருவேன். பல இடங்களுக்கு நான் அழைக்கப்படுகிறது உண்டு, ஆனால் உடனே எங்கேயும் சொல்வதில்லை. நானும் வீணாக போக விரும்புவதில்லை. இப்போ கத்திரத்தில் கேட்ப, நீங்கள் வரீங்களா ஆண்டவரே போகலாமா அப்படின்னா ஆண்டவர் சில இடத்துல சொல்லுவார், முதலே நோன்னு சொல்லிடுவார். ஆனால் சில இடத்துல சொல்லுவார், நீ போகணும் அப்படிம்பார். என் வாழ்க்கையில் தேவன் விரும்புகிற இடத்துக்கு நான் போக விரும்புகிறேன். எத்தனை பேர் அந்த மாதிரி விரும்புகிறீங்க? தேவன் போகிற இடத்துக்கு, தேவன் இருக்கிற இடத்துக்கு நான் போக விரும்புகிறேன். நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படியே செய்வார். தேவன் மாறவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் அவர் மாறவே மாட்டார். ஹல்லேலூயா. வாக்குரைத்த தேவன் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். இப்பொழுது நான் வேகமாய் உங்களை கொண்டு சென்று ஜெபிக்க போகிறேன். 20 நிமிடங்களில் நாம் இந்த ஆலயத்தின் இப்போ ரகசியத்தை சொல்ல போகிறேன். முக்கியமான காரியத்துக்குள்ள சரி கொண்டு வந்துட்டாரு, ஆண்டவரும் வந்துட்டார். இப்போ அந்த ஆலயத்தில் கொண்டு வந்து நம்மளை என்ன செய்ய விரும்புகிறார், என்ன செய்யணும், வாட் ஹி எக்ஸ்பெக்ட்ஸ் அஸ். 5 காரியம். 1, அங்கே முதல்ல வாசித்தால ஏசாயா
56:7 என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு ஜெப வீடு. ஹல்லேலூயா. எதற்கு ஆலயத்துக்கு கொண்டு வருகிறார் என்றால், முதலாவது டு கம்யூனிகேட் வித் காட். யாரோடு கூட பேசணும்? தேவனோடு கூட பேசணும். அதான் ஜெபம். ஹல்லேலூயா. ஓ ஜெபம். அப்போ மத்தேயு 21:13 இயேசு சொல்றாரு, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு என்ன வீடா இருக்குது? ஜெப வீடு. ஹல்லேலூயா. கை வைத்த முடிஞ்ச வைத்திய சொல்லுங்க. ஆலயத்துக்கு வந்துட்டா ஜெபம் பண்ணணும். கை வைத்திட்டே சொல்லலாமா? ஜெபம் பண்ணணும். பாடிக்கிட்டே ஜெபம் பண்ணணும். ஆராதிச்சுக்கிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். வசனத்தை கேட்டுக்கிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இங்க வந்து ஒரு வார்த்தை கூட ஜெபம் பண்ணாம போகவே கூடாது. ஹல்லேலூயா. ஆலயம் ஜெப வீடு. அதனால தாங்க அதிகமாக நம்ம ஜெபத்தை வலியுறுத்துகிறோம். குறிப்பாக நம்முடைய ஆலயம் இத்தனை ஆண்டுகள் ஜெபத்துக்கு வலியுறுத்துகிற ஆலயம். அந்த காலத்திலிருந்து அதிகாலை ஜெபங்கள் உண்டு. பல விதமான ஜெபங்கள் நமக்கு உண்டு. இன்னும் ஜெபங்கள் இருக்கிறது. ஆம், இப்பொழுது 100 நாள் ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. ஜெபிக்கிறவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அப்போ ஆலயம் என்பது யாருடைய வீடு? இப்ப நான் சொல்றேன். Let me tell you, if you recognize this is the temple of God, இது தேவனுடைய ஆலயம் என்று நீங்கள் விசுவாசித்து கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்றால், நீங்கள் ஆலயத்துக்கு செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஆலயத்திற்கு வந்து என்ன செய்யணும்? வீட்டில் ஜெபம் பண்ணது ஒரு கிருபை. குடும்ப ஜெபம் அது ஒரு ஆசீர்வாதம். வீட்டில் தனியாக அதை செவுத்துக்கு பின்னாலேயோ கதவுக்கு பின்னால முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. இட்ஸ் வாண்டர்ஃபுல், இட்ஸ் வாண்டர்ஃபுல். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஜெபிக்கும் போது சாலமோனுக்கு சொன்ன, இந்த ஆலயத்தில் வந்து யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்க ஜெபத்தை நான் கேட்பேன், அவங்களுக்கு என்ன வேணுமோ நான் செய்வேன் அப்படிங்கிறார். எங்க ஜெபமணி உடையாத கட்டு, மாறாத சாபம் இந்த ஆலயத்தின் ஜெபத்தினால மாறும். கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. ஆலயத்துல வரும்போதெல்லாம் ஜெபம் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு ஆராதனையிலையும் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்காம, வசனத்தை சும்மா கேட்காம ஜெபத்தோடு கேட்டு பாருங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வசனத்தை கேட்கும் போது ஜெபமா, மாஸ்டர் ஆலயம் கட்டணும்னு சொல்றாரு, என் குடும்பம் ஆலயம் கட்டுற குடும்பமா மாத்துங்கப்பா, ஜெபமா மாத்துங்க. கேட்கிற வசனத்தை என்னவா மாத்துங்க? மாத்தி பாருங்க. உங்க வாழ்க்கை மகிமையாகவே மாறிவிடும். ஹல்லேலூயா. முதலாவது ஆலயத்தில் ஜெபம். இரண்டாவது பலி. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் கடைசி வரி சொல்கிறது, பலியிடும் ஆலயமாக நான் இதை தெரிந்து கொண்டேன். I have chosen this temple to sacrifice. 2 Chronicles 7:12 last line. இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். வேகமாக போகலாம். இரண்டாவது ஆலயம் என்ன இடம்? பலி செலுத்துகிற இடம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் ஸ்தோத்திர பலி, லேவியராமத்தில் 5 விதமான பலிகள் உண்டு. சமாதான பலி, சர்வாங்க தகன பலி, போஜன பலி என்று சொல்லி பலிகளை செலுத்தினார்கள். இன்றைக்கு நமக்காக இயேசு கல்வாரி சிலுவையில் பலியாகிவிட்டார். இன்றைக்கு ஆலயத்திலிருந்து நாம் செய்ய வேண்டிய எல்லாருடைய ரத்தத்தை நினைத்து எல்லாம் கை வைத்துங்க. ஸ்தோத்திர பலி. மூன்றாவதாக, முதலாவது தேவனுடைய ஆலயம் சொல்லுங்க, ஜெப வீடு. இரண்டாவது தேவனுடைய ஆலயம் பலி. இன்றைக்கு என்ன பலி செலுத்தணும்னு சொல்லிடுங்க? ஸ்தோத்திர பலி. ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வந்து உங்கள்கிட்ட கேட்குற ஒரு 100 ஸ்தோத்திரமாவது பலி செலுத்திட்டு போயிடுங்க. ஒவ்வொரு பாடல்லையும் அவருக்கு பலி செலுத்திட்டு போயிடுங்க. அந்த பலியை தேவன் அங்கீகரிப்பார். நல்ல கவனிங்க. நீங்கள் ஆராதிக்கிற இந்த ஆலயத்தின் மகிமை இங்கேருந்து நீங்கள் புறப்பட்டு போகும்போது உங்கள் பின்னாலே உங்கள் கூடைய வரும். உங்கள் வீடும் ஆலயமாய் மாறிவிடும். இங்கே வாசம் பண்ணுகிற தேவனை உன் வீட்டில் நீ அனுபவிக்கலாம், உங்கள் வேலையில் அனுபவிக்கலாம், தொழிலில் அனுபவிக்கலாம். அதுதான் ஆலயத்தின் மகிமை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆலயத்தில் வந்து தேவனை ஆராதிக்கிற அந்த மகிமை நம்மை பின்தொடர்கிற வல்லமுள்ள மகிமை. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை, நான் சொல்றதெல்லாம் வசனத்தில் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நான் கர்த்தருடைய ஆலயத்தில். அப்படின்னா ஆலயம் தொடரும் ஆலயம். பொரிந்த வயத்திறந்து என்ன ஆலயம் இது? ஹல்லேலூயா. ஆலயத்தில் வந்து தேவனை தேடிவிட்டு நீ வீட்டுக்கு போகும்போது இந்த ஆலயம் பின்தொடரும். இந்த ஆலயம் பின்தொடரும். உங்க வீட்டுக்கு வரவங்க சொல்லுவாங்க, உங்க வீடு எப்படி இருக்குது? சர்ச்சு மாதிரியே
யாராவது வரும்போது சினிமா பாட்டை போட்டு டிவி ஆன் பண்ணி விடாம நல்ல ஆலயத்தில் உள்ள பாட்டை ஒன்றை போட்டு ஸ்தோத்திர பலி போட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த காரி முதல்ல அவன் ஸ்தோத்திர பாட்டை கேட்பான். அவன் சொல்லுவான், இங்கே வந்தால் என்ன இருக்குது, ஆலயம் மாதிரி இருக்குது. நான் இது கேப்டேரியா ஹோட்டல் சாப்பாடலான்னு நினச்சேன், இல்லை இங்கே சண்டை போடலான்னு வந்தேன். ஆனால் அவன் வீடு என்னவா இருக்குது? இது புரிஞ்சா சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு உங்கள் வீடு தேவனுடைய ஆலயமாய் மாறுமா? இந்த ஆலயத்துக்கு நீ தொடர்ந்து தேவனை ஆராதித்தால் கையை சுத்தி சொல்லுங்க, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The temple of God will follow. You have a mobile, but let me give you another mobile temple. The temple of God can move into your life. It's a mobile temple. தேவனுடைய ஆலயத்தில் தேவனை ஆராதிக்க 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 இன்னும் அட்வான்ஸாக சொல்கிறேன், உங்கள் வீடு ஆலயமாக மாறி கடைசியில் நீங்களே அவருக்கு ஆலயமாக மாறிடுவீங்க. நீங்கள் ஆலயமாக மாறினது கிடையாது என்ன தெரியுமா? குக் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, ஸ்தோத்திர பலின்னு பாடிக்கிட்டே குக் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, ட்ரைவ் பண்ணுவீங்க, அல்லேலூயான்னு பாடிக்கிட்டே ட்ரைவ் பண்ணுவீங்க. எத்தனை பேருக்கு விளங்கினா மட்டும் நீங்களே ஆலயம். அந்நிய பாஷைகளை பேசி ஸ்தோத்திரம் பண்ண முடிஞ்ச எல்லாரும் ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த ஆலயம் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வரணுமா? நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்களே அந்த ஆலயமாக மாறணுமா? அப்படி மாறிவிட்டால் உனக்குள் எதற்கு கேன்சர் வருது, எதுக்கு கட்டி வருது, எதுக்கு வியாதி வருது? மாத்து ஆலயமா. கரங்களை தட்டி சரீரத்தை ஆலயமாய் மாற்றுகிறேன். ஹல்லேலூயா. நம்ம பாடியை யாரும் தொட விடக்கூடாது. அவளை சீக்கிரம் நம்ம லைஃப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வீட்டில் இயேசு நின்று கொண்டிருந்தார், மரியாள் வந்தாள். இயேசு உயிரோடு இருக்கும்போது அவளை தொட்டிருக்கிறார், பத்திருக்கிறார், அவள் காலெல்லாம் தொட்டிருக்கிறார். ஆனால் அன்றைக்கு இயேசு சொன்னார், என்னை தொடாதே. அவங்ககிட்ட கேட்குறேன், தொடாதேன்னு சொன்ன உனக்கு தெரியுமா? நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். தீர்க்கதரிசிகள்லாம் எப்படின்னா, தீர்க்கதரிசி உங்களை தொட்டாலும் வளமை தான், தீர்க்கதரிசியை தொட்டாலும் வளமை தான். நம்ம வாழ்க்கையில் வீணான துன்மார்க்கம் நம்ம தொட்டுட்டான்னா நம்ம வாழ்க்கை துன்மார்க்கமாகவே மாறிடும். இன்னைக்கு சிலர்லாம் பரிசுத்தவான்கள் நல்ல ஆட்கள்லாம் அதுவும் அனுமதிக்க மாட்டாங்க. ரிச்சட் பீப்புள் இல்லைங்க தங்கள் லைஃப்பில் அனுமதிப்பாங்க. துன்மார்க்கர்கள் மேலே எனக்கு பிரியமாக இருக்கும். அவங்க கூட சைக்கிளில் போவான், சுற்றுவான். ஆனால் தேவனுடைய பக்க பிள்ளைகளோடு ஆண்கள் ஐக்க ஜெபம் போகிறாங்க, பெண்கள் ஜெபம் பண்ண போகிறாங்க, ஊழியக்காரங்க வராங்கன்னா அந்த ஃபெலோஷிப்பில் இருக்க மாட்டாங்க. உன் சரீரம் ஏன் இன்னைக்கு உன்னை யார் தொட்டா? ஏன் உனக்கு இந்த வியாதி வந்தது? இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறார், why you got the disease in your life, in your body, in your soul? Who touched you? Who touched you? இயேசு கேட்டாரா இல்லையா? என்னை தொட்டது யார்? என்னை தொட்டது யார்? இந்த ஊழியத்திலெல்லாம் நான் தொட்டு ஜபிக்கும் போது எனக்கு தெரியும், எனக்குள்ளேருந்து வல்லமை ஒரு ஆளுக்குள்ளே போகுதா இல்லையா. சிலருக்கெல்லாம் ஜெபம் பண்ணும்போது அங்கே இருக்கிற பிசாசு ரிஃப்ளெக்ஷ் ஆகும், அக்னி அனுப்பணும், இந்த மாதிரிலாம் இருக்குது, ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. தொட்டால் பவர் பாஸ் ஆகும். கை கொடுக்கறதெல்லாம் சும்மா கிடையாது. அடுத்தவனுக்கு கண்டவனுக்கு கொடுக்குது, கண்ட குழந்தைய கொடுத்து முத்தம் கொடுத்துறது. அதனால தான் உன் குழந்தைய பார்க்குறாளெல்லாம் முத்தம் கொடுத்தா டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. டேக் கேர் whom touches you. Don't allow. நம்முடைய வாழ்க்கை தேவனால் தொடப்பட்ட வாழ்க்கையாக மாறணும். அவரை தொடுங்களேன், கொஞ்சம் அவரை தொடுங்க. Let him touch you. Let the power of God touch your life. தேவனுடைய வல்லமை நம்மை தொடுவதாக, தேவனுடைய வல்லமை நம்மை தொடுவதாக. ஓ ஹல்லேலூயா. சத்தத்தை நல்ல வைத்து ஹல்லேலூயா. இப்போ உங்க சரீரங்களுக்குள் கர்த்தருடைய வல்லமை ஆலயம் இறங்கி வருகிறது. உங்களுடைய சரத்தில் பார்க்கிறேன், சிலருடைய சரத்தை கத்த தொடுகிறார், ஒரு லங்ஸை கத்த தொடுகிறார், ஒரு கிட்னியை கத்த தொடுகிறார். கையை நல்ல வைத்து வல்லமை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஹார்ட்டில் இருக்கிற பலவீனங்கள் இப்பொழுதே மாறும். உன் கம்பெனியை கத்த தொடுவார், உன் வேலையிலே கத்தர் கரம் இருக்கும், உன் பிள்ளைகளை கத்த தொடுவார். கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்த முடிந்தால் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயம் ஒன்று ஜெப வீடு, இரண்டாவது தேவனுடைய ஆலயம் பலியிடமிடம். தேவனுடைய ஆலயம் சங்கீதம் 84:4 கண்டினியூவல் பிரைஸ், தொடர்ந்து துதிக்கிற இடம் தேவனுடைய ஆலயம். 84:4 உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் எப்பொழுதும், உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா,
வாரத்தில் 4 வாரம் இருக்குது, எத்தனை வாரம் பிரேக் போடலாம், வாரத்தில் 5 நாள் ஒரு பாஸ்ட் ஜபத்தை வச்சிடுறாரு, டெய்லி ஜபம் வைக்கிறாரு. இனி பாருங்க, இனி சர்ச்சில் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன், வருங்காலத்தில் டெய்லி 3 நேரம் ஜபம் நடக்கும். அது மாதிரிலாம் வர்ற நாளுங்க இருக்குது. யார் இல்லைனாலும் கர்த்தர் பல தேசங்களிலிருந்து ஆட்களை கர்த்தர் கொண்டு வருவார். இந்த ஆலயம் ஜப வீடாகவே இருக்கும், மகிமையாகவே இருக்கும். உங்கள் வீடு அப்படிப்பட்ட வீடாக மாற முடியுமா? எப்பொழுதும் துதி இருக்கிற வீடு. ஹல்லேலூயா. சில வீட்டுக்கு போனால் எப்போதும் சண்டை சத்தம் கேட்கும்ல, உடனே கத்தியெல்லாம் கீழே போடுவாங்க டங்கடகான்னு. சில குடும்பங்களுக்கு திடீர்னுலாம் போயிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அவங்க வீட்டிலலாம் தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாய் நம்முடைய வீடு இருக்கணும். புருஷன் மனைவி ஐக்கியத்தில் சந்தோஷத்தில் இருக்கணும். வீட்டுக்குள்ளே யார் வாசம் பண்ணணும்? தேவன் வாசம் பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் வாசம் பண்ணணும், தேவன் வாசம் பண்ணணும். வேகமாக நான் போகிறேன். 4வதாக, காணிக்கைகள் தசமபாகங்களை செலுத்தி ஆசீர்வாதத்தை பெற வேண்டிய இடம் ஆலயம். கர்த்தருடைய ஆலயமாகிய பொக்கிஷத்துக்கு நம்முடைய காணிக்கைகளை அனுப்பி அந்த பொக்கிஷத்தில் போய் சேரணும். அதில் இருக்கு பாருங்க, அது எங்கே போகணுமா? 3:10 உங்கள் தசமபாகங்களையும் காணிக்கைகளையும் வாசிங்க. 3:10 மல்கியா எங்கே கொண்டு வரணுமா? பண்டக சாலை. என்ன சாலையா? பண்டசாலை. ராமன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போய் சேரணும். காட்ஸ் அக்கௌண்ட்னு ஒன்று இருக்குது தெரியுமா? தேவனுடைய கணக்கு. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. யாருடைய கணக்கு இருக்குது? தேவனுடைய கணக்கு. தேவனுடைய கணக்கில் உங்கள் பணம் எவ்வளோ போயிருக்குது? சிலருக்கு லட்சமாக கொடுத்து ஹெல்ப் பண்ணி இருப்பீங்க, படிப்புக்கு கோடி கோடியாக செலவு பண்ணி பார்ப்பீங்க, பல அக்கௌண்ட்டுக்கு காசு போகுது. இன்ஜினியரிங் காலேஜுக்கு பணம் அக்கௌண்ட்ல போகுது, அங்கே போகுது, இங்கே போகுது, அண்ணனுக்கு போகுது. கவனிங்க, லிசன், ஐ ஆம் வெரி கேர்ஃபுல் டு டெல் யூ திஸ் மார்னிங். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் பணம் உம்முடைய ட்ரெஷரிக்கு வரணும், உம்முடைய பொக்கிஷம் அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரணும் ஆண்டவரே. நிறைய பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன், அல்லது புரிஞ்சிட்டும் ஐயோயோன்னு நினைக்கிறேன். இல்லை, உங்கள் பணம் தேவனுடைய பொக்கிஷ சாலைக்கு வருவதற்கு தான் தேவன் தம்முடைய ஆலயத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நான் ஜஸ்ட் ஒரு மேத்தமெட்டிக் கால்குலேஷன் சொல்கிறேன், கவனிங்க. இப்போ நான் ஒரு வேலை செஞ்சு 10,000 சம்பளம் வாங்கி மாதம் ஒரு 1000 ரூபா டைத்து அனுப்பி பொக்கிஷத்தில் போய் சேர்ந்துட்டே இருக்குது. வாரம் முழுது காணிக்கைகளை செலுத்தி எல்லாம் சேர்த்து 2,000 ரூபா மாதம் போதுன்னு வைங்க. 12 24 வருஷத்துக்கு 10 வருஷம் செலுத்தி 2,400 ரூபா. கவனிங்க, சீரியஸாக நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு 55 வயசு. போய் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணால் இருதயத்தை பிளக்கணும் அப்படிங்கார். 4 வால்வு நாரி போச்சு அப்படிங்கார். இப்போ உனக்கு 15 லட்சம் இல்லாமல் ஒன்றுமே என்ன முடியாது அப்படிங்கிறார். இப்போ தான் யார் இறங்கி வருவா? எத்தனை பேர் விளங்குதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொன்னதெல்லாம் நம்ம சபையில் நடந்ததை சொல்லி கொண்டிருக்கிறேன், நடந்ததை சொல்லி கொண்டிருக்கிறேன். தேவனுடைய பொக்கிஷ சாலையில் தேவனுக்கென்று சேமித்தவர்கள் கர்த்தர்களுக்கு செய்த அற்புதத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அற்புதத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எல்லாம் முடிந்து எல்லாம் செக்அப் பண்ணிட்டு எல்லாம் சொல்லிட்டு சொல்லுவார், நீங்கள் 1 மந்த் ரெஸ்ட் எடுத்தால் போதும், ஒரு 1 லேக் தான் ஆகும், அதை இப்படி பண்ணிவிட்டா அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டா 15 வருஷம் ஆயுசு நீட்டி போயிடுச்சு. ஹல்லேலூயா. 15 லட்சம் எங்கே இருக்குது? 1 லட்சம் எங்கே இருக்குது? தேவனுக்கு செலுத்துகிற ஒருவனுக்கும் தேவன் கடனாளி அல்லவே அல்ல. நீங்கள் செலுத்துகிற இடத்திலிருந்து எதிர்பார்க்காத, செலுத்தினவரிடத்திலிருந்து எதிர்பார். புரிஞ்சா மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க. செலுத்துகிற இடத்துல நீ எதிர்பார். என்னோட சொல்லுங்க, கவனிங்க. நான் ஓடை லேண்ட், இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். இப்போ இந்த பாஸ்ட்டுக்கு நான் ஒரு 100 ரூபா காணிக்க கொடுத்தா அவர் சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்து அவருக்காக கொடுக்கறது அது வேற. ஆனால் கர்த்தருக்கு கொடுக்குற காணிக்கை என்ன தெரியுமா? நான் ஆசீர்வதிக்கப்பட காணிக்க. நீங்கள் யாராவது ஒரு பாஸ்டர் சாப்பிட்டுட்டு போகணுன்னு கொடுக்கறது அது வேற. ஆனால் தேவனுக்கு கொடுத்து நீ ஆசீர்வாதம் வாங்க கொடுக்கறது வேற. இப்போ சொல்லுங்க, 2 கை வைத்து, காணிக்க நான் கொடுக்கறது யார் ஆசீர்வதிக்கப்பட? நான் ஆசீர்வதிக்கப்பட. ஹல்லேலூயா. அந்த வசனத்தில் இருக்கு பாருங்க, 3:10 கரெக்டா வாசிங்க எல்லாரும். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா, அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் இருங்க. யார் மேல்? யார் மேல்? காணிக்கை கொடுத்தவர்கள் மேல்.
கவனிங்க நல்லா. தசம பாகத்தை அனுப்பினவர்கள் மேல் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். என் மேல பரிதாபப்பட்டு எனக்காக நீ யாரும் பணத்தை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நோ நோ நீ இதெல்லாம் நினைப்பாங்க. இப்போ கூட நல்ல டையெல்லாம் கட்டி எனக்காக காசு கொடுக்க போறாங்க, பெரிய பணக்காரன் இருப்பாங்க. எனக்கு நீ கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உனக்கு ஆசீர்வாதம் வருவதற்காக நீ கொடுத்தால் போதும். புரிந்தா மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க. இதுவரைக்கும் யாராவது தசமா காணிக்கைய ஏஜி சர்ச்சுக்கு கொடுத்துட்டேன், ஜேம்ஸ் ஆலமனுக்கு நான் அனுப்பிட்டேன், ஜிபேல அனுப்பலாம், இந்தியன் பேங்க் போலாம், எல்லாமே ஆண்டவருடைய ட்ரெஷர், அது தேவனுடைய பொக்கிஷ சாலை, அது தெரியுமா? நேரடியாக செலுத்தலாம். எங்கு செலுத்தினாலும் எனக்கல்ல, யாருக்கு? இப்ப தேவனுக்கு செலுத்தினவங்க மட்டும் காணிக்கை போட்டவங்க கொடுத்தாலும் கைவிதி சொல்லிடுங்க. நிறைய பேர் காணிக்கை செலுத்தலையோ? காணிக்கை இங்க போட்டீங்கல்ல, சொல்லிடுங்க யாருக்கு கொடுத்துருக்கிறேன். சின்ன பிள்ளைங்களை கை தூக்கி சொல்லுங்க, யாருக்கு செலுத்தி இருக்கேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நேரம் காணிக்க போடும் போது கொடுக்கும் போது சொல்லுங்க, யாருக்கு நான் கொடுத்துருக்கேன். ரெண்டாவது, அது எதுக்காக? என்னை தேவன் ஆசீர்வதிக்க. ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டர் வயிறு நிரம்புவதற்காக அல்ல, காணிக்கை தசமாக செலுத்துவது உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வழங்குதா? யாருடைய ஆசீர்வாதத்துக்காக? ஆமென் சொல்லுங்க. முதலாவது அது தேவனுக்கு செலுத்தப்பட வேண்டும். சத்தத்தை பத்தி சொல்லுங்க எல்லாரும். ரெண்டாவது, என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக செலுத்தப்படுகிறது. எங்க குடும்பத்தில் எங்க சில நெருக்கமானவங்களும் சொல்லுவாங்க, பாஸ்டருக்கு நான் கொடுக்குறேன்னு. நல்லது. அதுவும் யாருடைய பொக்கிஷத்தில் தான் போகுது, அதுவும் கர்த்தருடைய ஆலயத்தில் தான் போகுது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எங்களுக்கு வேற அக்கௌண்டே கிடையாது. எங்க எல்லா அக்கௌண்ட்டும் யாருடைய அக்கௌண்ட் தான்? அது தேவனுடைய அக்கௌண்ட் தான். கை வைத்து ஆமென் சொல்லுங்க. கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ண முடிஞ்ச எல்லாரும். எத்தனை பேருக்கு இந்த காணிக்கை தசமங்களை கர்த்தருக்கு நான் செலுத்துகிறேன், என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக செலுத்துகிறேன், யாருடைய நன்மைக்காக நான் கொடுக்கவில்லை, என்னுடைய ஆசீர்வாதம். சீக்கிரம் சொல்லுங்க. என் குடும்பம் சுபிட்சமாக இருக்க, என் பிள்ளைகள் செழிப்பாக ஆசீர்வாதமாக இருக்க, என்னுடைய வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்கள் நேரங்களில் என் தேவன் தலையிட. கைதட்டி ஆர்ப்பரிக்க முடிஞ்சா நல்ல சத்தத்தை வைத்து, தேவனே, இந்த ஆட்டிடியூட் நம்முடைய வாழ்வில் மிக முக்கியம், மிக முக்கியம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினால் 40 ஆண்டுகள் கர்த்தருக்கு காணிக்கைகளை தசமங்களை கொடுக்க என் வாழ்வில் தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். I started 60 rupees in my life. 60 ரூபாய் கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பித்தேன் 16-17 வயதில். இன்றைக்கு தேவன் கொடுத்து கொண்டே இருக்க உதவி செய்கிறார். அதெல்லாம் தேவன் பார்க்கிறார். நம்முடைய தேவன் நல்லவர். இதுவரைக்கும் புரிஞ்சவங்க மட்டும் கைவித்தி, ஆலயத்தை புரிஞ்சவங்க மட்டும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நான் முடிக்க போறேன். சொல்லுங்க. யாக்கோபுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஆலயம். சீக்கிரம் சொல்லுங்க. மோசேக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஆலயம், தாவீதுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஆலயம், சாலமோனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஆலயம், நாங்கள் வந்து பலி செலுத்த வேண்டிய ஆலயம், ஜெபிக்க வேண்டிய ஆலயம், பண்டக சாலையாகிய ஆலயம். இப்போ 56:7 வாசித்து முடிக்க போறேன். 56:7. இந்த இடத்துக்கு உங்களை யார் கொண்டு வந்திருக்கிறார்? தேவன் கொண்டு வந்திருக்கிறார். எல்லாம் எழுந்து நிற்போம். அந்த வசனத்தை மட்டும் வாசிக்க போகிறோம். 56:7. Let us all stand together, lift your hands and worship the Lord. கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ண முடிஞ்சவங்களாம். இப்போ எத்தனை பேர் யாக்கோபுக்கு வெளிப்படுத்தின ஆலயத்துக்கு கர்த்தர்களை கொண்டு வந்துட்டாரா? மோசேக்கு வெளிப்படுத்தின ஆலயத்தில் இருக்கீங்களா? கர்த்தர் ஆலயத்துக்கு கொண்டு வந்துட்டார். ஹல்லேலூயா. எண்ணில் அடங்கான நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, எண்ணில் அடங்கான நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே, நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே. கைவெட்டி ஆண்டவரை பார்த்து சுமே துதியே, நந்தியோடு ஞான பாடிடும் எந்த நேசுராஜனை. மொத்தமா கை வைத்து எனக்கா ஆடுங்க.
செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் நன்றியோடு நான் துதி பாடுவேன் என்ற நேசுராதரே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். கலங்காதே திகையாதே என்றவரை என்னை காத்து நடத்திடுமே. கலங்காதே திகையாதே என்றவரை என்னை காத்து நடத்திடுமே. கண்மணி போல் என்னையும் காப்பவரை கரை சேர்க்க வந்திடுவே. கண்மணி போல் என்னையும் காப்பவரை கரை சேர்க்கவே வந்திடுவே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனை. கைவற்றி எல்லாரும் சேர்ந்து எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனை. எனக்காய் எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். சர்வ வல்லமுள்ள எங்கள் தேவன் எங்கள் பிதாவே, எங்களோடு கூட நீ சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி. எப்படி நீர் விரும்பும் போது உங்களுடைய ஆலயத்தை ஒரு மனிதனுக்கு வெளிப்படுத்தி அவனுடைய வாழ்க்கையிலே நீர் வந்து தங்கி விடுகிறீர். யாக்கோபுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஆலயம், அன்றைக்கு மோசேக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த ஆலயம், தாவீதுக்கு, சாலமோனுக்கு, இன்னும் தேவனுடைய ஜனங்களுக்கு, ஏன் எங்களுக்கு இந்த ஆலயத்தை கொடுத்து இந்த இடத்தை வெளிப்படுத்தி எங்களை கொண்டு வந்தீரே நன்றி. எங்களை கொண்டு வருகிற இடத்தில் நீரும் வருகிறீர். நாங்கள் ஆராதிக்கிற இடத்தில் நீர் பிரசன்னராய் இருக்கிறீர். எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக நன்றி. இப்பொழுது வசனம் கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதியும். இந்த வசனம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. இந்த ஆலயத்தின் ஆசீர்வாதம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் ஆலயமாக மாறட்டும். ஒவ்வொருவரும் ஒரு ஆலயமாக மாறட்டும். நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுவதா. எல்லா மகிமையும் கனமும் இயேசு ராஜாவுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். Our address, Reverend J. James Salomon, Alpha Grace AG Church, number 620, East Coast Road, Pudupatnam, Kalpakkam, 603102.